இதனால் ஒவ்வொரு தடவையும் நிறைவேற்றப்படும் எல்லா செயல்களும் வீணாகி விடுகின்றன. ஆயினும் சரியான பண்பாட்டின் வாயிலாக ஒருவர் ஆத்மாவை அறியும் போது ஆத்மீக செயல்கள் ஆரம்பமாகின்றன. எனவே ஆத்மீக செயல்களில் ஈடுபட்டுள்ளவர் ஜீவ முக்தன் அல்லது பந்தப்பட்ட வாழ்வு நிலையில் இருந்து கொண்டே முக்தி பெற்றவராக இருப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். தன்னுணர்வு எனப்படும் இப்பக்குவ நிலையை செயற்கையான முறைகளினால் அடைய முடியாது. ஆனால் எப்பொழுதும் உன்னதமான நிலையில் இருப்பவரான பகவானின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைவதன் மூலமாகத்தான் இதை பெற முடியும். எல்லோருடைய இதயத்திலும் தாம் இருப்பதாகவும் தம்மிடம் இருந்து தான் எல்லா அறிவும் ஞாபகமும் மறதியும் வருகின்றன என்றும் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஜீவராசி ஜட சக்தியை அனுபவிக்க விரும்பும் போது பகவான் மறதி எனும் மாயையினால் ஜீவராசியை மூடிவிடுகிறார். இதனால் இந்த இந்த ஸ்தூல உடலும் சூட்சம மனதுமே தான் என்று ஜீவராசி தப்பான அபிப்பிராயத்தை கொள்கிறான். மேலும் உன்னத அறிவை பண்படுத்தியதன் விளைவாக மறதி எனும் பிடியிலிருந்து விடுபடுவதற்காக ஜீவராசி பகவானிடம் வேண்டுகிறான். பகவானும் அவரது காரணமற்ற கருணையினால் ஜீவராசியின் மாய திரையை அகற்றி விடுகிறார். இவ்வாறாக ஜீவராசியும் தன்னை உணர்கின்றான். பிறகு அவன் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டு பகவானிடம் தனக்குள்ள நித்தியமான உறவில் நிலை பெற்று அவரது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இவை அனைத்தும் பகவானால் அவரது புற சக்தியின் மூலமாகவோ அல்லது நேரடியான அந்தரங்க சக்தியின் மூலமாகவோ நிறைவேற்றப்படுகின்றன. சோ இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து எப்போ இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்து ஆத்மாக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது வந்து ஒரு தேவையில்லாம ஒரு ஆத்மா மேல போடப்பட்ட ஒரு போர்வை. அப்போ தன்னுணர்வு பெற்ற அப்படின்னு இங்க குறிப்பிடப்படும் போது பிரபுபாதர் இங்க நல்லா கவனிச்சேன்னா அவர் என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னா, தன்னுணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த உடல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம முதல்ல பகவானோட சேவகர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த உடல் சூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இதுல இருந்து சுலபமா அந்த உணர்வுல இருந்து வெளியில வந்துட முடியும். அப்போ பரம் திருஷ்வா நிவர்த்தது நம்ம வந்து ஹையர் டேஸ்டுக்கு போயிடணும். உயர்ந்த நிலை உயர்ந்த தளத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இத தனியா விடணும், இந்த பற்றுதலை விடணும், தனியா முயற்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு படி மேல போயிட்டோம்னா தானாவே கீழே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நமக்கு பற்றுதல் வந்து போயிடுறது. அந்த ஒரு படி மேல அப்படிங்கிறது வந்து பகவானோட சேவை, பகவானோட பக்தர்களுக்கு சேவை. அதுதான் வந்து உயர்ந்த தலம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகத்துல நாட்டம் வரும்போது ஸ்ரத்தா சாது சங்கா அந்த நிலையில வரும்போது சாது சங்கத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஜனசங்கா தேவையில்லாத சங்கங்கள் வந்து தானா மறைய ஆரம்பிச்சிடும். இதுல பற்றுதல் ஏற ஏற தேவையற்ற ஆசக்தி வந்து ஏற்பட்டது. ஜட இயற்கையில வந்து நமக்கு நாட்டம் வந்து குறைஞ்சு போயிடுறது. அப்படி குறைஞ்சி போகல அப்படின்னா நம்ம ஏதோ அந்த மருந்து எடுத்துக்கிறதுல ஏதோ தப்பா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு, டோசேஜ் பத்தல, இல்ல ஒரு நாள் எடுத்துக்கிறோம் ஒரு நாள் எடுத்துக்கல, அந்த மாதிரி ஆயிடுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு அவித்யாங்கிற ஒரு நோய் இருக்கு. அவித்யாங்கிற நோயினாலதான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடல்ல ஆத்மாவையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். அந்த உடலுக்கு ஏற்படுற எல்லா சம்பவத்தையும் தனக்கு ஏற்படுறதா ஆத்மா வந்து தப்பா புரிஞ்சுக்கிறது. அது வந்து மாயையோட வேலையே அதுதான். இந்த பொய் அகங்காரம் மூலமா நம்மள ஒவ்வொரு நாளும் இந்த உடலோட அடையாளப்படுத்திட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நம்ம மனசுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறோம், நீ இந்த உடல் இல்ல, நீ ஆத்மான்னு சொல்றதை விட நீ பகவானோட சேவகன். அதுக்குதான் நம்ம அந்த நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். நாம ஜபம் பண்ண என்ன ஆகுது, பகவானோட நம்ம பற்றுதல் ஏற்படுத்திக்கிறோம். இந்த ஜட இயற்கையோட பற்றுதலை வந்து கம்மி பண்ணிடுறோம். அப்போ இந்த சூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்து
செல்ஃப் ரியலைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தன்னை உணர்ந்த நிலை அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மள உணர்றது அப்படின்னாலே நம்ம பகவானோட சேவகன் உணர்றது, அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க பிரபுபாதர் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பகவானோட தனக்குள்ள நித்தியமான உறவை நிலை பெற்று இருக்கும் போதே நம்ம வந்து இந்த சூழ சூக்ஷ்ம சரீரங்களின் வெளியில வந்து, அப்போ இங்க இருந்தாலுமே கூட நம்ம ஜீவன் முக்தர்கள் தான். ஜீவன் முக்தர்கள்னா என்ன அர்த்தம்? பத்மபத்ர இமாம் பசான்னு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்றார். பிரம்மண்ய ஆதாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோத்தியக பாப்பேன பத்மம். அதாவது இந்த லோகத்திலே இருந்தாலும் கூட நம்ம வந்து தாமரை இலையில இருக்க கூட தண்ணீர் மாதிரி இருக்க முடியும். அதுதான் ஜீவன் முக்த நிலை. குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அதுதான் ஜீவன் முக்த நிலை. இந்த உடல்ல இருக்கும் போதே நம்மளால அந்த நிலையை வந்து பொதுவா ஞானிகள் தான் வந்து ஜீவன் முக்த நிலைய அடையிறா. ஆனா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடையிறா. ஆனா நம்ம வெறும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்யறது மூலமாவே இந்த உடல்ல இருக்கிற பற்றுதலை விட்டுறோம். அதனால நம்மளும் அந்த நிலையில இருக்கும். ஏன்னா அந்த ஞானிகள் என்ன நினைக்கிறா, ஜீவன் முக்தர்கள்னா நான் வந்து இண்டிபெண்டா, நான் வந்து ஆத்மா அப்படிங்கறத மட்டும் உணர்றா. ஆனா பக்தர்கள் என்ன ஒரு படி மேல, நான் வந்து ஆத்மா ஆனா பகவானோட சேவகன் அப்படிங்கறத உணரும் போது அவரும் ஜீவன் முக்த நிலையில தான் வந்து இருக்காரு. ஏன்னா இந்த லோகத்துல அவருக்கு பற்றுதல் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்த ஸ்லோகம் 1:3:34. யத்யேஷோ பரதா தேவி மயா வைஷாரதீமதிः சம்பன்னே ஏவேதி விதுர் மஹிம்னி ஸ்வமஹீயதே. நிர்மலா மாதாஜி. हरे कृष्ण माताजी। यदि येषो परदा देवी माया वैचारती मतिः सम्पन्न एवेति विदुर्महिम्नि स्वे महीयते। हरे कृष्ण। வைஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேர்ட் டு வேர்டு படிக்கவா? இல்ல கை தூக்கிருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ಎವರ್ಟ್ ಬೇಡ ಮಾತಾಜಿ, ಶ್ಲೋಕವಾ? ಶ್ಲೋಕಕ್ಕೆ ಕೈ ತೂಕಿക്കണം. ಓಕೆ. ಯತಿ ಯೇಷೋ ಪರದಾ ದೇವಿ ಮಾಯಾ ವೈಚಾರತೆ ಮತಿಃ ಸಂಪನ್ನ ಏವೇತಿ ವಿದುರ್ ಮಹಿಮ್ನಿ ಸ್ವೇ ಮಹೀಯತೆ. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் படிக்கிறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி படிக்கலாம். படிக்கும் மாதாஜி. எஸ் மாதாஜி. நம்ம படிக்கிறோம் மாதாஜி. வரதா தேவி மாயா வை சாரதிமதிஹி சம்பன்ன ஏவேதி விதுர் மஹிம்னி ஸ்வே மஹீயதே. தேங்க்யூ மாதாஜி. நான் படிக்கிறோம் மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. யதி ஏஷோபராதா தேவி மாயா வை சாரதி மதிஹ சம்பன்ன ஏவேதி விதுர் மஹிம்னி ஸ்வே மஹியதேஹ. ஹரே கிருஷ்ணா. நாச்சியார் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. இது படிக்கட்டுமா? டீடைல்ஸ். यदि येषो परदा देवी माया वैसारती मतिः सम्पन्न एवेति विदुर् महिम्नि स्वे महीयते. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. ராஜேஸ்வரி மாதாஜி ஸ்லோகம் படிக்கணுமா? எஸ் மாதாஜி. எஸ் மேம். ஹரே கிருஷ்ணா. யதி ஏஷோ பரதா தேவி மாயா வைச்சாரதி மதிஹ சம்பன்ன ஏவேதி விதுர் மஹிம்னி ஸ்வஹே மஹீயதே. ஓகே, வேர்ட் டு வேர்ட் யார் ரீட் பண்றீங்க? படிக்கட்டுமா ஹரே மாதாஜி? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. மேல போயிடுத்து.
நிறைவேற்றா? ஆமா மாதாஜி. ஒரு நிமிஷம். அது 4 34. ப்ராப்ளம் இதுல. ஒரு நிமிஷம், நான் கர்சர் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. வால்யூம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது மாதாஜி. வால்யூம் கம்மியா இருக்கா? ஆமா மாதாஜி. ரமணி மாதாஜி, நான் வேணா ஷேர் பண்ணவா மாதாஜி? ஆ. ஓஹோ. 33 ஹரே கிருஷ்ணா. 34 இல்ல? 34. எஸ் மாதாஜி வந்தது. யதி அப்படியானால் ஏஷே அவை உபரதா குறைந்துவிட்டால் தேவி மாயா சக்தி வைசாரதி பூர்ண அறிவு மதி மெய்யறிவு சம்பன்ன அதனால் வளப்படுத்தப்பட்டு ஏவ நிச்சயமாக இது இவ்வாறாக விது அதை உணர்ந்திருப்பதால் மகிம்னி மகிமைகளில் ஸ்வே ஆத்மாவின் மகியத்தே இருப்பதால். மொழிபெயர்ப்பு படிக்கவா மாதாஜி? எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஷில பிரபா கிச்சாய். பகவானின் கருணையினால் ஜீவராசியிடம் உள்ள மாயா சக்தி ஒடுக்கப்பட்டு அவனுடைய அறிவு முழுமையாக வளப்படுத்தப்படுகின்றது. இதனால் அவன் உடனே தன்னுணர்வுடன் கூடிய மெய்யறிவை பெற்று அவனுடைய சுய மகிமையில் நிலை பெறுகிறான். பொருளுரை. பகவான் தெய்வீகமானவராக இருப்பதால் அவரது வடிவங்கள், பெயர்கள், திருவிளையாடல்கள், இயல்புகள், சகாக்கள் மற்றும் சக்திகள் ஆகியவையும் அவரோடு எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றன. பகவானுடைய தெய்வீக சக்தி அவருடைய பகிரங்க, புற, அந்தரங்க மற்றும் நடுத்தர சக்திகளாக செயற்படுகின்றது. மேலும் அவரது சர்வ வல்லமையினால் மேற்கண்ட சக்திகளில் ஏதேனும் ஒன்றின் உதவியுடன் அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் விரும்பினால் பகிரங்க சக்தியையும் அந்தரங்க சக்தியாக மாற்றிவிட முடியும். ஆகவே பகிரங்க சக்தியில் இருக்க விரும்பும் ஜீவராசிகளை மாயையில் வைத்திருப்பதற்காகவே அச்சக்தி உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இவ்வாறாக வருந்தி பந்தப்பட்ட ஆத்மா தவத்தை மேற்கொள்ளும் பொழுது பகவானுடைய கருணையினாலும் விருப்பத்தாலும் பகிரங்க சக்தி பின்வாங்கி விடுகிறது. பிறகு தூய்மையடைந்த ஜீவராசி தன்னுணர்வு பாதையில் முன்னேற உதவும் வகையில் அதே சக்தி செயற்படுகின்றது. மின்சக்தி இதற்கு பொருத்தமான உதாரணமாகும். மின்துறை நிபுணரால் மின்சக்தியை சூடாக்குதல், குளிர்வித்தல் ஆகிய இரு செயல்களுக்கும் பயன்படுத்த முடியும். அதை போலவே ஜீவராசி பிறப்பு இறப்பினும் தொடர்ச்சியில் புகுத்தி அவனை இப்போது தடமாற செய்யும் பகிரங்க சக்தி பகவானின் விருப்பத்தால் நித்திய வாழ்வை நோக்கி ஜீவராசியை அழைத்து செல்வதற்காக அந்தரங்க சக்தியாக மாற்றப்படுகிறது. பகவானால் இவ்வாறு கருணை காட்டப்படும் போது ஒரு ஜீவராசி நித்தியமான ஆன்மீக வாழ்வை அனுபவிப்பதற்காக அவனுடைய உண்மையான ஆதார நிலையில் வைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ போன ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, எப்போ ஒருத்தருக்கு தன்னுணர்வு வருதோ அப்போ அவரு இந்த ஜட சூல சூக்ஷ்ம சரீரங்களை அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த சூல சூக்ஷ்ம சரீரங்கள் எனக்கு எந்த விதமான உபயோகமும் செய்ய போறது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். ஆனா இந்த ஸ்லோகத்துல அது தெளிவாவே சொல்லிடுறாரு சுகதேவ் கோஸ்வாமி. அதாவது எப்போ பகவானோட கருணை ஏற்படுறதோ ஜீவராசியும் இந்த இயற்கை பகவானோட புறசக்தி அது அதனோட தன்மையை புரிஞ்சுண்டு பகவான் பக்கம் திரும்பணும்னு நினைக்கும் போது பகவானோட கருணையினால என்ன ஆயிடுறது, இந்த பகிரங்க சக்தி அந்த திரை விளக்கப்படுறது. அந்த ஜீவராசிகள் அந்தரங்க சக்தியில போடப்படுறா. இப்ப நம்ம பகவான் நினைச்சா மொத்தமா இங்க போட்டிருக்க பிரபாதர் குறிப்பிடுறார், பகவான் நினைச்சா பகிரங்க சக்திய அந்தரங்க சக்தியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே படிக்கவே வேணாமே, அப்படியே எல்லாருமே அந்தரங்க சக்திக்குள்ள வந்துடட்டும் அப்படின்னு பகவான் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாலே போதும். ஆனா பகவான் அந்த விஷயத்த செய்யறது இல்ல. அவர் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்காரு. அதுல அந்த ஒரு சின்ன சுதந்திரம்
கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தின் மூலமா, அந்த ஃப்ரீவில் மூலமா ஒரு பக்தர் வந்து முடிவெடுக்கிறார். நான் வந்து மாயையில இருக்கணுமா இல்ல பகவானோட சேவையில இருக்கணுமா. பகவானோட சேவைனா அந்தரங்க சக்தி, மாயைனா பகிரங்க சக்தி. இப்ப சாதக நிலையில என்ன ஆயிடுறது, சாதகா அப்படிங்கிற நிலை, பயிற்சி நிலையில வந்து இங்க கொஞ்சம் கால் அங்க கொஞ்சம், 2 ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இங்க இந்த பக்கம் ஒரு கால் வச்சுருக்கோம், அந்த பக்கம் ஒரு கால் வச்சுருக்கோம். ஆனா எப்போ நம்ம வந்து அது பயிற்சி தான், அதை பத்தி காஷியஸா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆனா அதுக்காக ரொம்ப கில்ட் வந்து எப்படியும் நமக்கு வர போறது இல்ல அப்படின்ற நிலைக்கு வந்தோம்னா மொத்தமாவே விட்டுருவோம். அதனால காஷியஸா இருக்கணும், கொஞ்சம் பயத்தோட இருக்கணும், ஆனா பயம் அதிகரிச்சிடக்கூடாது. அப்புறம் நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும், அப்படியும் இருக்கக்கூடாது. சோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பகவான் நினைச்சா நம்மளோட புறசக்தி, அதாவது நம்மள மாயையில பகிரங்க சக்தியில இருந்து அந்தரங்க சக்தியில வந்து மாத்த முடியும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. லோகத்துக்கே பண்ணுவாருன்னா அப்படி இல்லை, நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் செயல்படுறார். ஏத்தாமா பிரபத்தி, நம்ம எவ்வளவு தூரம் பகவான்கிட்ட சரணடைமோ அந்த அளவுக்கு பகவான் வந்து நம்மளோட திரைய வந்து விளக்குறார். சோ அப்ப நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கிட்டையும் பகவான் வந்து அந்த அன்பு பரிமாற்றத்துல வந்து ஈடுபடுறார். அப்போ அந்தரங்க சக்திய விலக்கி பகிரங்க சக்தியோட தாக்கத்தை வந்து முற்றிலும் நிறுத்திட்டு அந்தரங்க சக்தி எப்போ தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் தரந்துட்டே. மாயை எப்போ கடக்க முடியும் சொல்றார், என்ன சரணடைகிறது மூலமா. சரணடைகிறதுனா என்ன அர்த்தம், சேவையில ஈடுபடுறது. ஏன்னா சரணடைகிறது வந்து நம்ம ரொம்ப வாழ்க்கையில ஒரு நுண்ணிக்கு தள்ளப்படும் போது பகவானே நான் வந்துட்டு சரணடைன்னு சொல்லிடுவான். அப்ப அது ஒரு நாள் வேலை ஆயிடுறது, அந்த ஒரு க்ஷணத்தோட வேலைதான் ஆயிடுறது. ஆனா பழக்கங்கள் மாறணும் இல்லையா. அப்போ திருப்பி சிச்சுவேஷன் சரியான உடனே மறுபடியும் நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு போறது வந்து சரணாகதி கிடையாது. சரணாகதினா அந்த பகவானோட சேவையில அவரோட ரட்சணைக்கு கீழே அவர் என்னைக்குமே எனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. அவரோட அவரு என்ன திட்டமோ அதுபடி நான் நடந்துக்க தயாரா இருக்கேன். அந்த 6 அங்கங்கள் இருக்கு இல்லையா பக்திக்கு, சரணாகதிக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்றதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா முதல் 2 வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். ஆனுகுலேச சங்கல்பக பிராத்திகுலேச வர்ஜனம். அப்போ பகவான் கண்டிப்பா நம்மள காப்பாத்துவார். ரக்ஷிஷ்யதி விஸ்வாசம் கோத்ருத்வே வர்ணம் ததா. பகவானோட பிளான் தான் என்னோட பிளான், அதான் கோத்ருத்வே வர்ணம் ததா. ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே. ஆத்ம நிக்ஷேபனா கம்ப்ளீட் சரண்டர். அப்புறம் கார்பண்யே, பகவானை தவிர்த்து எனக்கு வேற போக இடம் கிடையாது. சோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு ஜீவராசி தயாரா இருக்கும் போதே பகவான் கடகடன்னு நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அப்போ எப்போ நம்ம பகவான் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறோமோ அவரும் வந்து நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுறார். அப்போ நம்ம இந்த வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதாக ஜனயதே ஆசு வைராகம் ஞானம் எத்து தகைத்துப்பம். அப்போ ஞானம் அதுக்கப்புறம் வைராக்கியம், பற்றற்ற தன்மை, இதெல்லாமே வந்து எப்போ வருது, நம்ம பக்தி எப்போ ஆரம்பிக்கிறோமோ பகவான் கிட்ட, அப்போவே பகவான் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறார். அப்போ நம்ம கிட்டே இருந்து ஏதாவது டிலே இருந்தா உண்டே தவிர்த்து பகவான் எப்போதுமே நமக்கு வந்து உதவி புரிய தயாரா தான் இருக்கார். இப்போ 1:3:35 ஏவம் ஜன்மானி கர்மாணி ஹி அகர்த்துர் அஜன்னஸ்ய ச வர்ணயந்தி சமகவயோ வேத குஹ்யானி ஹிருத்பதேஹே. யார் ஸ்லோகம் ரீட் பண்றீங்க? ராமானுஜ படிக்கட்டுமா? எஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஏவம் ஜன்மானி கர்மாணி ஹி அகர்துர் அஜன்யச வர்ணயந்தி கவயோ வேத
உஹ யானி ஹர்தபதேஹே. நன்றி மாதாஜி. எஸ் பிரபுஜி. நந்தினி மாதாஜி. हरे कृष्णा माताजी। एवं जन्मानि कर्माणि अगर्दुरजनस्य च वर्णयन्ति संकवयो वेदगुह्यानि हृत्पतेः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. நாச்சியார் மாதாஜி. हरे कृष्ण माताजी। एवं जन्मानि कर्माणि हि अकर्तुरजनस्य च वर्णयन्ति स्म कवयो वेदगुह्यानि हृत्पतेः। हरे कृष्णा। थैंक यू। ராமானுஜம் பிரபு வேர்ட் டு வேர்ட் ரீட் பண்றேன். நான் படிக்கட்டுமா? எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏவம் இவ்வாறாக ஜன்மானி பிறப்பு, கர்மாணி செயல்கள், கி நிச்சயமாக, அகர்து செயலற்றவரின், அஜன்ய அஜன்சய பிறப்பவரின் பற்றவரின், ச மேலும், வர்ணயந்தி விவரிக்கின்றன, சம்ம கடந்த காலத்தில், கவய அறிஞர்கள், வேத குஷ்யானி வேதங்களால் கண்டறிய முடியாதவர், கிருத் பதே இதய தெய்வத்தின். மொழிபெயர்ப்பு படிக்கிறோம் மாதாஜி. எஸ் பிரபுஜி. பிறப்பற்றவராகவும் செயலற்றவராகவும் இருப்பவரின் பிறவிகளையும் செயல்களையும் அறிஞர்கள் இவ்வாறு விவரிக்கின்றனர். வேத நூல்களிலும் கூட கண்டறிய முடியாதவரான அவரே இதய தெய்வமாவார். பொருளுரை. பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவரும் பூரண ஆன்மீக தன்மை கொண்டவர்களாவார். ஆகவே அவர்கள் இருவருமே நித்தியமானவர்களும் பிறப்போ இறப்போ அற்றவர்களும் ஆவார். பகவானின் பிறவிகளும் மறைவுகளும் ஜீவராசிகளின் உடையதை போன்றவை அல்ல. பிறவியை ஏற்றப்பன் மீண்டும் மரணத்தையும் ஏற்கும் ஜீவராசிகள் ஜட இயற்கையை சட்டங்களால் பிணைக்கப்படுகின்றனர். ஆனால் பகவான் தோற்றமும் மறைவும் ஜட இயற்கையை சேர்ந்த செயல்கள் அல்ல. அவை பகவானுடைய அந்தரங்க சக்தியின் செயல்களாகும். தன்னுணர்வு பெறும் நோக்கத்திற்காக அவை பெரும் முனிவர்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. பௌதீக உலகில் காணப்படும் பகவானின் பிறப்பு மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தும் தெய்வீகமானவை என்று பகவத்கீதையில் பகவானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய செயல்களை பற்றி தியானிப்பதாலேயே பிரம்மத்தை அறிந்து ஜடபந்தத்திலில் ஒருவரால் முக்தியடைய முடியும். பிறப்பற்றவர் பிறவி எடுப்பது போல காணப்படுகிறார் என்று சுருதிகளில் கூறப்பட்டுள்ளது. பகவான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் அவர் சர்வசக்தி படைத்தவராக இருப்பதால் தானாக நிகழ்வதைப் போல் அனைத்தும் இயற்கையாகவே அவரால் நிகழ்த்தப்படுகின்றன. உண்மையில் பரமபுருஷனின் தோற்றம், மறைவு மற்றும் அவரது பல்வேறு செயல் ஆகிய அனைத்தும் வேத இலக்கியங்களினாலும் அறிய முடியாதவையாகும். இருப்பினும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் கருணையை பொழிவதற்காக அவை பகவானால் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவானுடைய செயல்களை பற்றி வர்ணனைகளை நாம் எப்பொழுதும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவை பிரம்மனை தியானிக்கும் முறையை மிகவும் எளிமையான மற்றும் சுவையான வடிவில் அளிக்கின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பகவானை பத்தின பகவான் கருணையினால நமக்கு அந்த மாயையை அகற்றாருன்னு சொல்லப்பட்டிருந்தது போன ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் பகவான் பத்தின என்ன விஷயம், பகவானை பத்தின தகவல் இங்க தெரிவிக்கிறார். அப்போ அறிந்தவர்கள், பகவானை பத்தின ஞானம் உடையவர்கள், அவெல்லாம் என்ன பண்றா, பகவான் பிறப்பற்றவர், அப்புறம் வேதங்களால கூட அவரை வேதங்களை படிச்சு அது இந்த கணப்பாடிகள் அப்படின்னு சொல்றாள், வேதம் எல்லாம் அவ நன்னா கரைச்சி குடிச்சிருக்கா. ஆனா அவ நம்ம கேட்டோம் அப்படின்னா வேதத்தால அறியப்படக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டோம்னா தெரியல. எவ்வளவு பேருக்கு அதனோட அர்த்தம் தெரியும்னு தெரியல. அந்த கேள்விக்கு பதில் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா பகவான் பகவத்கீதைக்கு வரும்போது பகவான் என்ன சொல்றார்,
சர்வசேஷாகம் இது சன்னிவிஷ்டோ மத ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேத்யக வேதாந்த கிருத் வேத வித்தேவ சாகம். வேதங்கள் அறிஞ்சவர் பகவான் தான், வேதத்தால அறியப்படுபவரும் பகவான் தான். வேதங்கள் எல்லாம் கடைசியா யார குறி காமிக்கிறது அப்படின்னா பகவானு தான் வந்து காமிக்கிறது. ஆனா வேதங்கள் வந்து எதையுமே வெளிப்படையா சரியாது, எல்லா விஷயங்களும் மறைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதனோட உட்பொருளை தெரியணும்னா உபனிஷத்துக்கு வரணும். அப்படி நினைச்சு உபனிஷத் கொடுக்கப்பட்டது. ஆனா உபனிஷத் என்ன சொல்ற, ரொம்ப பெரியவர், மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரூபம் கிடையாது, குணங்கள் கிடையாதுன்னு சொல்லும் போது அத ஜடத்தன்மை, ஜடத்துக்கு ஒப்பான ரூபம் கிடையாது, ஜடத்தன்மையின் கொண்ட குணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லாம ரொம்ப உயர்த்தி பேசினதுனால அத சில பேர் வந்து மாயாவாதமா எடுத்துட்டா. ஆனா புராணங்களையும் இதிகாசங்களுக்கும் வரும்போதுதான் பகவானோட முக்கியமா சாத்விக புராணங்கள், அதுலயும் புராணங்கள்லயே வந்து மிக சிறந்த புராணம் வந்து பாகவத புராணம். சோ அதுக்கு வரும்போதுதான் அது அப்புறம் உபநிஷத்துகளோட சாரமா பகவத்கீதை வந்து சொல்லப்படுறது. அதுல வரும்போதுதான் நமக்கு புரியறது பகவானோட பகவானத்தர் வந்து व्यक्ति தான், அவரு பர்சனாலிட்டி தான். அதுக்கப்புறம் அவருக்கு நாம ரூப குணலீலைகள் உண்டு. பகவானை அடையக்கூடிய வழியும் வந்து ரொம்ப சுலபமானது. இங்க பிரபுபாதர் குறிப்பிட்டார், ஹரூபமா இருந்தா அந்த வழி வந்து ரொம்ப கஷ்டம். ஹரூபத்தை எப்படி முதல்ல தியானம் பண்றதே கஷ்டமாச்சு. சோ ஆனா பகவான் நம்ம எளிமையா பகவான் வந்து நமக்காக வரார். மானுஷ ரூபத்தை எடுத்துட்டு வரார். ஆனா நம்ம என்ன சில பேர் நினைச்சுன்றா, மனிதன் மாதிரி ரூபம் எடுத்துனதுனால இவர் மனுஷர் தான், இவரும் வந்து சில வித்தைகள்லாம் வச்சுட்டு இருக்காரு, ஒரு பெரிய யோகி இவரு, இல்லைன்னா பெரிய பொலிட்டீஷியன் இவர் அப்படின்னு நினைச்சுன்றார். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, அஜோபிசன் அப்படியே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவான் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. பகவான் வரும்போது தன்னோட ஆத்ம மாயையோட பிரபாவத்தினால வர்றார். ஆத்ம மாயனா தன்னோட சொந்த சுயமான மாயை. இந்த ஜட இயற்கையோட மாயையினால பகவானை எதுவுமே பண்ண முடியாது. அவரோட சொந்த மாயைனா யோக மாயை. அதனோட ஏன்னா யோக மாயோட கர்த்தன் வந்து போட்டிருக்கு. அப்பதான் வந்து ஜீவராசிகள் வந்து யாரெல்லாம் பகவானை விரோதிச்சுக்கிறாளோ அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த யோக மாயா வந்து செயல்படும். அதே மாதிரி பக்தர்களோட அன்பு பரிமாற்றத்துல பகவான் ஈடுபடணுங்கிறதுக்காக அதுக்கேத்த மாதிரி யோகமாயா வந்து தன்னோட திரைய மூடிப்பான். சோ யோகமாயாவும் பகவானோட சக்தி தான். பகவானோட ஆணைக்கு ஏத்த மாதிரி தன்னோட லீலைகளை புரியறதுக்காக பகவான் யோகமாயா வந்து இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறார். சோ யோகமாயையும் வந்து பகவானோட சக்தி தான். சோ இந்த 4வது அத்தியாயத்துல இந்த பிரகிருதிம் சோம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையான்னு சொல்லும் போது அங்க பிரகிருத்தின்னு பகவான் சொல்றாரே அப்படின்னா, அங்க பிரகிருத்தின்னு சொல்றது வந்து அவரோட தன்மை. அவரோட தன்மை என்னது, சச்சிதானந்த விக்ரமா, அவரோட சொரூபம். அவரோட சொரூப சக்தியில அவர் வரார். அவர் வந்து தனியா ஒரு ஜட இயற்கையினால கொடுக்கப்பட்ட சக்தினால வரல, உடல் எடுத்துட்டு வரல. அவர் தன்னோட சொரூபத்திலேயே வரார். பிரகிருதிங்கிற வார்த்தைக்கு ஜட இயற்கைன்ற பொருள் இருந்தாலும் கூட அவரோட சுபாவம்ன்ற ஒரு பொருளும் உண்டு. சோ இங்க பர்டிகுலரா ஆச்சாரியர்கள் சொல்லும் போது பிரகிருத்தின் சுவாமி அதிஷ்டாய, அவர் வந்து பிரகிருத்தியோட உடல் எடுத்துன்னு வரல, அவர் தன்னோட ஸ்வயம் ரூபத்தோட வர சொரூப சக்தியில இங்க வந்து ஆத்ம மாயையோட உதவியின் மூலமா இங்க வந்து பல லீலைகளை வந்து பகவான் புரியுறார். சோ அத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவரையும் நம்ம லெவலுக்கு இழுக்க கூடாது. அப்படி இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரியும், ஆச்சாரியர்கள் மூலமா சாஸ்திரங்களோட ஸ்லோகங்களை எடுத்து அதை நமக்கு விளக்க உரை கொடுத்து அதை வந்து புத்தகமா போடும் போது படிக்கணும். அது ஒரு வாட்டி படிச்சா போற, திரும்பி படிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஜட இருக்கையோட அனாதி காலமா உழண்டுன்னு இருக்கோம். அதுல வெளியில வரணும்னா அந்த நாலேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அதனால லேர்ன்டு மென் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. இன்னைக்கு நான் எல்லாம் படிச்சுட்டேனே, பகவத்கீதை எல்லாம் 2 வாட்டி படிச்சாச்சு, 3 வாட்டி முடிஞ்சது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம்னா மெதுவா ஜட இயற்கை இந்த லோகத்து மகாமாயை வந்து நம்மள வந்து மூடதான் செய்வோம்.
அதனாலதான் டெய்லி நம்ம அந்த ப்ராசஸ பண்ணிட்டே இருக்கணும். நாம ஜபம் கண்டிப்பா விஜிலண்டா சொல்லணும். டெய்லி நேர்த்தியா நாம ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் பகவானோட கிரந்தங்களை பிரியத்தோட வாசிக்கணும். இந்த ஒரு அரை மணி நேரம் படிக்க போறேன், இந்த 3 பேஜ் படிக்க போறேன், அவ்வளவுதான் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுது அப்படின்னு இல்லாம பிரியத்தோட, பிரியம்னா என்ன, அத ஹம்பிளா அப்ரோச் பண்ணணும். பகவானோட கருணை வேணும், ஆச்சாரியர்களோட கருணை வேணும். அப்படிதான் நம்ம அந்த மங்களாச்சரண் பிரேயர்ஸ் எல்லாமே சொல்றோம். ஏன் நம்ம திருப்பி திருப்பி அது சொல்லப்படுறது அப்படின்னா, மங்களாச்சரண் பிரேயர்ஸும் சில சமயம் மெக்கானிக்கல் ஆயிடுது. அந்த ஓம் அக்ஞான சொல்லும் போது அதனோட பொருளை வந்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணணும். பொருளை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு அந்த காத்தாலையும் நம்ம வந்து பகவானோட ஆல்டர் திறக்கும் போது முதல்ல குருக்கு நம்ம பிரணாம் சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்ணணும். நம்மளோட ஒவ்வொருத்தரோட பர்டிகுலர் குருவை நம்ம அட்ரஸ் பண்ணணும். மக்யான திமிராந்தசிய ஞானாஞ்சன சிலாக்கய சக்ஷுரு மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமன் குருவையும் அப்புறம் நமோ விஷ்ணு பதாய சொல்லும் போது பிரபுபாதர் பர்சனலா அட்ரஸ் பண்றோம். நம்ம வந்து மெக்கானிக்கலா ஆயிட்டோம்னா நம்மளும் டிவோட்டிஸ்ங்கிற பேர்ல இம்பர்சனலிசம் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கோம். பர்சனலா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பிரார்த்திச்சுக்கணும். சோ இங்க வந்து பகவான் அஜன்மன் அஜ அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு வந்து ஜட இயற்கையினால கொடுத்தப்பட்ட சரீரம் கிடையாது. அவர் எப்போதுமே தன்னோட ஸ்வரூப சக்தியில பகவான் வந்து இங்க வர்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் பல ஆச்சாரியர்கள் வந்து புரிஞ்சுட்டு நமக்கும் அதை வந்து எடுத்து சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட பகவான் என்ன பண்றார், நம்மளோட ஹிருதயத்துக்குள்ள வந்து புகுந்து குடியிருக்கார். அது வந்து டிவோட்டியா இருக்கட்டும், நான் டிவோட்டியா, கர்மியா இருக்கட்டும், நாஸ்திகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, பகவான் அந்த ஆத்மா கூடயே இருக்கார். அந்த மரத்துல 2 பறவை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பறவை வந்து இந்த லோகத்தோட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அந்த மரத்துல பழங்கள் மாதிரி ரூபத்துல சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பறவை சாப்பிடல, ஆனா மிளிர்ந்து இருக்கு. இந்த சாப்பிடுற பறவை என்ன இருக்கு, மொரோசாயின் இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. சாப்பிடுறது ஆனா சோகமா இருக்கு. இன்னொரு பறவை சாப்பிடுறதே இல்லை, ஆனா ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு. அப்போ ஆனா பகவான் கிட்ட ரிலேஷன்ஷிப்ப மறந்துருக்கு அந்த சோகத்துல இருக்கிற பறவை. எப்போ அது வந்து பகவானோட ரிலேஷன்ஷிப்பை ஞாபகப்படுத்திக்கிறதோ அப்போ உடனே இந்த பரமாத்மா வந்து அந்த இண்டிவிஜுவல் சோலுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஓகே, எதுவும் டவுட் இல்லைன்னா அடுத்த சொல்லுங்க. 1:3:36 சவாயிதம் விஸ்வமமோகலீலஹ ஸ்ருஜதி அவத்தி ஹத்தி ந சஜ்ஜதேஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மதந்தர்ஹ சாத்வர்கிகம் ஜிக்ரதி சத்குணேஷஹ. माताजी श्लोक சவா इदं विश्वममोकलील सृजति अवधि अत्तिना सज्जतेऽस्मिन् भूतेषु शान्तारिहित आत्मतन्त्र षाट्वर्गिकं जिग्रदिष्टगुणे च. இந்த சுஜதி அவத்தி அத்தி, இது நம்ம அந்த கௌரவேந்திர புரஸ்திரிகள் கூட இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஓகே, வேற யாராவது ஸ்லோகம் ரீட் பண்றீங்களா? படிக்கட்டுமா? எஸ் பிரபுஜி. சவாயிதயம் இதம் விஸ்வம் அமோகலீலஹ ஸ்ருஜதி அவதி அந்தீனஹ சஸ்ஜதேஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மசந்தர்ஹ ஷாட் வர்கிகம் ஜிக்ரதிஷூட்ஸ்குணேசஹ. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கவா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தவா இதம் விஸ்வம் அமோகலீலஹ ஸ்ருஜதி
அவதி அத்தின சஞ்சதேஸ்மின் பூதேஷு சாந்திரஹித ஆத்மதந்திரஹ ஷாத் விருகிகம் ஜிக்ரதி ஷட் குணேஷ. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டுமா மாதாஜி? சவாயிதம் விஸ்வம் அமோகலீலக ஸ்ருஜதி அவதி அத்தின சஜ்ஜதே அஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மதந்திரக ஷாட்வர்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேசக. ஹரே கிருஷ்ணா. வேர்ட் டு வேர்ட் ரீட் பண்ணிருங்க மாதாஜி. பண்றேன். ச பரமபுருஷர் வா ஒவ்வொன்றாக மாறி இதம் இந்த விஸ்வம் தோற்றுவிக்கப்பட்ட பிரபஞ்சங்களை அமோக லீலா களங்கமற்ற செயல்களை கொண்டவர் ஸ்ருஜதி படைக்கிறார் அவதி அத்தி காத்து அளிக்கிறார் ந இல்லை சஜ்ஜத்தே அதனால் பாதிக்கப்படுகிறார் அஸ்மின் அவற்றில் பூதேசு எல்லா ஜீவராசிகளிலும் ச ச மேலும் அந்தர்ஹித உள்ளே வாழும் ஆத்ம தந்திர சுயதந்திரம் ஷாட் வர்க்கிகம் அவரது ஐஸ்வர்யங்களின் எல்லா சக்திகளையும் கொண்ட ஜிக்ரதி நறுமணத்தை முகர்வதை போல மேலோட்டமாக பற்றுக்கொண்டு ஷட் குண ஈச 6 புலன்களுக்கும் எஜமான. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் மொழிபெயர்ப்பு படிக்கட்டா மாதாஜி? எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பை ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபாத் கி ஜெய். களங்கப்படாத செயல்களை கொண்டவரான பகவான் 6 புலன்களுக்கும் எஜமானரும் 6 ஐஸ்வர்யங்களுடன் கூடிய முழு சக்தியை கொண்டவரும் ஆவார். பிரபஞ்சங்களை அவர் படைத்து காத்து அழிக்கிறார் என்றாலும் அதனால் அவர் சிறிதும் பாதிப்படைவதில்லை. ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளேயும் இருப்பவரான அவர் எப்பொழுதும் சுதந்திரமாகவே இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத் பிரணாமம். பொருளுரை படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. பொருளை வழங்கிய சில பிரபாதக்கு ஜெய். பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவெனில் பகவான் படைப்பவர், ஜீவராசிகளோ படைக்கப்படுபவை. இங்கு அவர் அமோக லீலை என்று அழைக்கப்படுகின்றார். அவரது படைப்பில் வருத்தத்தக்கது எதுவும் இல்லை என்பதையே இது குறிப்பிடுகின்றது. அவரது படைப்பில் குழப்பம் விளைவிப்பவர்கள் தாங்களே குழப்பம் அடைகின்றனர். பகவான் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பதால் அவர் எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஆவார். இதனாலே அவர் புலன்களின் எஜமானராகவும் இருக்கிறார். மூவகை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஜீவராசிகளை தமது உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவும் அவர்களை பராமரிப்பு காலப்போக்கில் அவர்களை அழித்து விடுவதற்காகவும் இப்பிரபஞ்சங்களை அவர் படைக்கிறார். இச்செயல்களால் அவர் சிறிதும் பாதிப்படுவதில்லை. வாசனையுள்ள பொருளுடன் சம்மந்தப்படாமலே ஒருவர் வாசனையாலே முகவதைப் போலவே அவர் மிகவும் மேலோட்டமான முறையில் தான் இந்த ஜட திருஷ்டியில் சம்மந்தப்பட்டுள்ளார். ஆகவே எவ்வளவுதான் முயன்றாலும் தெய்வீக குணங்களற்றவர்களால் அவரை ஒருபோதும் அணுக முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸ்ருஜதி அவதி அத்தி ந சஜ்ஜதே. ஸ்ருஜதி அவதி அத்தி, அதாவது பகவான் பண்ணுங்க மாதாஜி மேல. இல்ல முடிஞ்சிருத்தல்ல, முடிச்சிட்டீங்களா? படிக்கணுமா இன்னும்? இல்ல மாதாஜி, நான் மேல பொருளுரை அந்த இது பதத்தை பிரிக்க. ஸ்ருஜதி அவதி அத்தி ந சஜ்ஜதே. ஸ்ருஜதி ஒருத்தர் பகவான் அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு சில குறிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவான் யாருன்னா அந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூர்ணமா இருக்கக்கூடியவர். இங்க சொல்லிருக்க மாதிரி 6 ஐஸ்வர்யங்கள் யாருக்கு பூர்ணமா இருக்கோ அவரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் இந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது 3 வேலையுமே ஒருத்தர் தான் பண்றார். அவர் யாரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அவரு பகவான். சோ இங்க அந்த குணநலங்கள் எல்லாமே இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. பகவான் படைக்கிறார். ஸ்ருஜதி அவதி அத்தி,
அதை காக்கறார், அழிக்கிறார். ஆனா படைக்கிறது காக்கிறது ஓகே, நம்ம கூட வந்து ரொம்ப காலம் பணம் சேர்த்து கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி வீடு கட்டி எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில வரோம், இல்ல நம்ம அந்த உடலை விட்டு போகும்போது அந்த வீடு நம்மளை விட்டு போத கொஞ்சம் நமக்கு அந்த பற்றுதல் ஏற்பட்டுடும் இல்லையா? அதனால அத ரொம்ப முயற்சி பண்ணி வாங்கி கட்டி எல்லாம் பண்ணுவோமே தவிர்த்து இதை விட்டுடு, இதெல்லாம் அழிச்சுடு அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாது. ஆனா பகவான் வந்து நம்ம இத்தினூண்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, இல்ல பெரிய பங்களாவாவே இருக்கட்டுமே, ஒரு சிட்டியே நம்ம பேர்ல தான் இருக்குனாலும் வச்சுக்கோங்களேன், ஆனா எவ்வளவு சொத்துன்ற போறது. ஆனா பகவான் என்ன ஷட்ஐஷங்களையும் பூர்ணமா வச்சுட்டு இருக்கார். சர்வலோக மகேஸ்வரன் அவரு. இந்த மெட்டீரியல் படைப்பு ஃபுல்லாமே அவரு கீழேதான் இருக்கு. விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன சிதோஜகத் அப்படிங்கிற அம்சங்கள்ல ஒரு அம்சத்தினால என்னால இந்த முழு ஜட இயற்கையும் என்னால வந்து தாங்கிட முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார் பகவத்கீதையில. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட பத்தி பேசவே வேணாம். அது நான் 3 பங்குன்னா 4ல 3 பங்கு இருக்கு, இல்ல 4ல 1 பங்கு தான் அந்த ஜட இயற்கை. பகவான் வந்து அதை அழிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு க்ஷணம் கூட அவர் வந்து யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி திருப்பி படைக்கிறதுக்கும் யோசிக்கல. நம்ம அழிச்சிட்டோம், படி முடிஞ்சது, ஒரு வாட்டி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு, அவ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சும்மா இருந்திருந்தான். ஆனா பகவான் அப்படி பண்றது இல்ல. ஒரு சில காலகட்டங்கள் திருப்பி அவர் வந்து காலத்தை தூண்டி விடுறார், பிரகிருத்தியை தூண்டி விடுறார். அப்ப என்ன ஆயிடுறது, கடகடகடன் படைப்பு ஏற்படுறது. அதனால யார் ஒருத்தர் வந்து 6 விஷயங்களையும் பூர்ணமா இருக்காளோ, யார் ஒருத்தர் வந்து இந்த சிருஷ்டி அவதி அத்தி இது 3 விஷயங்களையும் பண்றாரோ அவரை பகவானா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண சாஸ்திரங்கள் சொல்றது. சோ பகவான் வந்து இதெல்லாம் பண்ணா கூட சஜ்ஜத்தை அது மேல அவருக்கு வந்து பற்றுதல் ஏற்படுறது இல்ல. ஏன்னா பகவான் வந்து ஆத்மராமன். அவருக்கு வந்து வெளியில ஒரு விஷயத்தினால எனக்கு ஆனந்தம் ஏற்படுறது அப்படிங்கிற தன்மை வந்து பகவானுக்கு கிடையாது. அவர் வந்து தானே ரமத்தை அவர் வந்து எப்போதுமே அவர் வந்து ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய. வெளியில ஒரு விஷயம் நடந்த நமக்குலாம் அப்படிதான். இவாலாம் என்கிட்ட வந்து பேசி எனக்கு மரியாதை கொடுத்தா எனக்கு ஆனந்தம், கொடுக்கலன்னா எனக்கு வந்து அவமானம், நஷ்டம், ஆனந்தம் இல்ல, சோகம் ஆயிடும். அதனால இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஒரு ட்ரபிள் காஸ், இன்னும் நிறைய பேரை இவா அப்படி பண்ணல பாரு, இவா இப்படி பண்ணல பாரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. வெளியில இருந்து அவர் எதையுமே பேசுறதுக்கு கிடையாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதே ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இல்ல இங்கதான் எனக்கு நல்லா சுகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். மாயை நல்லது போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். ஆனா பகவான் வந்து ரொம்ப கருணையோட அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாரு. அவரு அமோக லீலா அப்படின்னு சொல்லப்படுறது. அவரோட ஏன் அவர் அமோக லீலா அப்படின்னா, அவருக்கு வந்து மோக இந்த ஜட இயற்கைகள் மேல அவருக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லை. ஆனா ஜீவராசிகள் மேல கருணை இருக்கு. அதையும் அவரை விரோதிச்சுக்கக்கூடிய ஜீவராசிகள் மேல அவர் கருணை காட்டுறார். நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா அவர் பண்றாரு. எப்படியோ போட்டோம், அவ ஜெயில இருக்கட்டும், நம்ம கோலோகத்துல நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அவர் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீங்க வந்து நித்தியமா என்னோட இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்குறார். சோ அமோக லீலா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து எந்த விதமான வருத்தத்துக்கும் ஆளாடுறது இல்ல. இந்த ஜட இயற்கையில அவருக்கு இஷ்டப்படி நடந்தாலும் சரி, ஜீவராசிகள் இஷ்டப்படி நடக்கலைனாலும் சரி, எல்லாருக்கும் அவர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார். அதனால அவருக்கு அமோக லீலா, மோக லீலா. அதே மாதிரி நமக்கு இந்த ஜட இயற்கை அவர் படைச்சிருக்கார். நமக்கு வேணுங்கிற பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவர் நமக்கு கொடுத்துட்டார். அது அந்த விதத்திலயும் அமோக அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கும் இந்த ஜட இயற்கையில இது இந்த மாதிரி பண்ணிட்டார், இது வந்து சரியே கிடையாது பகவான் பண்ணது அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்றா அது எல்லாத்தையும். ஆனா அந்த மாதிரி லேமன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அவரோட இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. எல்லாமே அவரது வந்து உத்தமமா இருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு வேணுங்கிற காத்து, நீரு, நிலம், அதுக்கப்புறம் இது ஆடை, இது எல்லாமே அவர் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டுப்பாட்டுல கொடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ரூபா கட்டிட்டு இருக்கோம். அவரோட படைப்புல எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா நம்ம ஜட இயற்கையோட பாதிப்புனால, அந்த காம குரோதங்கள்னால நம்ம அந்த மாதிரி நடந்துருக்கோம்.
சோ இதுதான் பகவான் வந்து மாதாஜி இதுல வந்து ஆறு புலன்களுக்கு எஜமானர் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 6 புலன்கள் எதை குறிக்கிறது மாதாஜி? மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி சஷ்டி 5 புலன்கள் இருக்கு. அதோட ஹெட் வந்து மனம். அதனால மனமும் வந்து மனத்தோட சேர்த்து 6 புலன்கள்னு சொல்றது உண்டு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, எதுவும் கேள்விகள் இருக்கா? அடுத்து பர்பட் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். எதுவும் சந்தேகமும் இருக்கு? நாளை கௌரி பூர்ணிமா. சோ இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பகவான் வந்து படைக்கிறார். சஜ்ஜட்டே அவர் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல, அவர் ஆத்மாராமாவா இருக்கார். ஆனா அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு. விருப்பம் இல்லாம அவர் வந்து சாஸ்திரங்களை கொடுக்கிறார், நமக்கு சரீரத்தை கொடுக்கிறார், ஆச்சாரியர்களை அனுப்புறார், தூய பக்தர்களை கொடுக்கிறார், சங்கத்தை கொடுக்கிறார், எல்லாமே கொடுக்க விருப்பம் இல்லாம செய்வார். அவரோட விருப்பம் என்ன? அவர் வந்து எல்லா ஜீவராசிகளும் வந்து தன்னோட இன்பமா இருக்கணும் அப்படிங்கறது அவரோட விருப்பம் இல்லையா? அதனால அவரு மிகப்பெரிய மகாவதன்யாய சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கும்போது ரூப கோஸ்வாமி நமோ மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப மெக்னானிமஸ் இன்கார்னேஷன், ரொம்ப கருணை வாய்ந்த மிகப்பெரிய கருணை வாய்ந்த அவதாரம் அப்படின்னா அது வந்து அப்கோர்ஸ் அவதாரம் கிருஷ்ணரே வரார். சைத்தன்ய மகாபிரபுவா ராதாவோட பாவத்தை எடுத்துட்டு அந்த ராதா பிரேமைய குடுக்கறதுக்கு வர்றாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபம். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த கலியுகத்துல நடந்திருக்கு அந்த விஷயம். எப்பெல்லாம் வந்து ஸ்வயம் பகவான் வராரோ துவாபர யுகத்துல, அதுக்கு அடுத்த வரக்கூடிய கலியுகத்துல, தொடர்ந்து வரக்கூடிய கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வரார். அது இந்த ரொம்ப ஸ்பெஷல் இது. இப்போ வைவஸ்வத மனுவோட காலத்துல 28வது அவரோட வருஷம், அதாவது ஒவ்வொரு மனுக்கு 71 சதுர்யுகங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு. அதுல 28வது சதுர்யுகத்துல வந்து கிருஷ்ணர் வரார் துவாபர யுகத்துல. அதுக்கு அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். அவரு வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்கார்? கிருஷ்ண பிரேமையை கொடுத்திருக்கார். எந்த விதத்துல கொடுத்திருக்கார்? ஹரிநாம மந்திரம் மூலமாவே கொடுத்துட்டார். சோ நம்ம வெறும் அபார நம்பிக்கையோட இந்த ஹரிநாமத்தை நம்ம ஜபம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமே ஒரு நாள் கிடைக்க போறது. அதனால நம்ம நாளைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். அதே மாதிரி வருது பாருங்க, அவரு பிறந்த போது சந்திர கிரகணம், நாளைக்கு வந்து சந்திர கிரகணம். என்ன சந்திர கிரகணம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம நிறைய சரிதாமிருதம் ரீட் பண்ணுங்க, சைத்தன்ய சரிதாமிருதத்தை வந்து ரீட் பண்ணுங்க. பகவான் வந்ததுக்கு உண்டான உட்புற காரணங்கள் வெளிப்புற காரணங்கள் வந்து சைத்தன்ய சரிதாமிருதத்துல ஆதிலீலால வந்து 3வது 4வது நினைக்கிறேன், இல்ல 4வது 5வது இந்த 2 அத்தியாயங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அத வந்து நிறைய விஷயங்களை வந்து அங்க கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சொல்றார். சோ அத வந்து நாளைக்கு ஒரு வாய்ப்பா எடுத்து நாம ஜபம் நிறைய பண்ணுங்க. அந்த கிரகண காலத்துல வந்து நாம ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயங்களை வந்து நீங்க வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி பண்ண இல்ல பாகவதம் நீங்க படிச்சுங்க அப்படின்னா அந்த கிரகணத்தோட தாக்கம் வந்து நமக்கு இருக்காது. நமக்கும் வந்து பகவானோட சம்பந்தம் வந்து ஜாஸ்தி ஆகும். மன்னிக்கணும் மாதாஜி, இந்த மூவகை மாதாஜி நாளைக்கு ஃபாஸ்டிங் எப்படி மாதாஜி? நாளைக்கு வந்து எப்போதுமே நம்ம 6 மணி வரைக்கும் சந்திரனை பார்த்துட்டு நம்ம ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவோம். அனுகல்ப பிரசாதம் தான். இல்ல அது ஆமா, ஆஃப்டர் 12:30க்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, அது கிரகணத்துக்கு. நான் என்ன கேக்குறேன்னா மார்னிங் கூட நம்ம இந்த ஏகாதசி விரதம் அந்த மாதிரி இருப்போமா? சைத்தன்ய மகாபிரபு பிறந்ததுனால கேக்குறேன். அந்த பிஃபோர் 12:30 மாதாஜி 6 o'clock வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபுவோட அப்பியரன்ஸ் டேங்கிறதுனால 6 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் மாதாஜி. சாயந்தரம் எப்போதுமே சைத்தன்ய மகாபிரபுனா 6 o'clock வரைக்கும். பட் கிரகணம்ங்கிறதுனால 8 o'clock 7:30க்கு மேல.
மாதாஜி ஆமா, குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிடணும். ஓகே, அந்த டவுட் தான் மாதாஜி கேட்டேன். சோ இது வந்து கிரகண டயத்துல நீங்க படிக்க சொல்றீங்களே, இது எல்லா இந்த நேரமும் படிக்கலாம். 3:30 to 7. கிரகணம் போது தூங்கிடாதீங்க. வேற எந்த வேலையும் பண்றதுக்கு பதில் எப்படியும் சமைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால அந்த டைம் ஆமா, சாண்டிங் அந்த ரீடிங் அதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மாதாஜி சரி, ஓகே மாதாஜி. எஸ் மாதாஜி ஒரு சின்ன டவுட் மாதாஜி. எஸ் பிரபுஜி, மாதாஜி கேக்குறது பிரபு, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை இந்த இந்த 3வது லைனில் மேலேருந்து ஜீவராசிகள் தமது உலகிற்கு அழைத்து செல்கிறான்னு போட்டுக்கல, மூவகை துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும், ஆயிரக்கணக்கான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த 3 வகைன்னு எதை மென்ஷன் பண்றாங்க இங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு அந்த பார்க்குறேன். ஆயிரக்கணக்கான துன்பங்களை வந்து 3ஆ குரூப் பண்றாங்க. அத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகன்னு. அத்தியாத்மிகனால, அதாவது அத்தியாத்மிக துன்பங்கள்னா இப்ப நம்மளோட உடல்னால நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறது, மனசு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, அப்புறம் உடல்னால பாதிப்பு ஏற்படுறதுலாம் அத்தியாத்மிக துன்பங்களா கிளாசிஃபை பண்ணலாம். அதி பௌதிகன்னா பிற ஜீவராசிகள்னால சில துன்பங்கள் ஏற்படுறது, கொசு இருக்கு, அதுக்கப்புறம் சொந்தக்காரர்கள், அதுக்கப்புறம் தேவர்கள், இந்த மாதிரி பிற ஜீவராசிகள்னால நமக்கு சில துன்பங்கள் ஏற்பட்டது. அதெல்லாம் வந்து அதி பௌதிக. அதி தெய்வீகன்னா தேவர்களால நமக்கு சில சமயம் அதீத மழை, சில சமயம் மழையே இல்ல, சில சமயம் ரொம்ப வெயில், அதீத குளிர், இதெல்லாம் வந்து தேவர்களால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள். நமக்கு நிறைய துன்பங்கள் இருந்தாலும் அதை 3ஆ கிளாசிஃபை பண்ணலாம். உடலால், ஜீவராசிகளால், தேவர்களால். ஓகே, ஆமா, பிற ஜீவராசிகள், தேவர்கள், அதுக்கப்புறம் நம்மளோட உடல் மற்றும் மனம்னால ஏற்படக்கூடிய துன்பங்கள். ஓகே, டைம் ஆயிடுத்து. ஹாப்பி கௌரி பூர்ணிமா எல்லாருக்கும். கௌரங்க மகாபிரபு அவதரித்த நாள் வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம் கௌரங்கா கிட்ட. அவர் எதுக்காக வந்தாரோ அதை நம்ம வாங்கிக்கிறதுக்கு சரியான பாத்திரமா ஆகிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வந்து முன் வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு எல்லாரும் அந்த இந்த வாரத்துல குழந்தைங்களை ஸ்கூல்ல பாம்பு போட்டு பாயில் பண்ணாங்கல்ல, அது மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு மாதாஜி. அதெல்லாம் இங்க வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா இங்க இல்லைனாதான் அதெல்லாம் வருத்தக்கூடிய செயல் தான். ஆனா இந்த லோகம்னாலே இந்த விஷயங்கள் தான் இருக்கதான் போறது. அதனால ஒவ்வொரு ஜீவராசியும் வந்து பகவான்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சரியான பிரேயர்ஸ். ரொம்ப சங்கடமா இருக்கு மனசு. அது நம்மளோட நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ், நிறைய பேர் துபாயில இருக்காங்க. சோ அவங்களுக்கோசரம் ப்ரே பண்ணிக்கணும் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா நடக்கும். எல்லாருக்காகவும் ப்ரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க அனுமதியோட முடிச்சுக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி மாதாஜி. எல்லா மாதாஜி